ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் போயிருந்த ஒரு கோயிலோட விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சென்னையிலே ஒரு தெய்வீகமான கோயில் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் கோயில்னு சொல்லலாம். அது என்ன கோயில் என்னன்ற டீட்டெயிலாக வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி அவல் பாயசம் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் போயிருந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் தான். வாங்க கிருஷ்ணரை பார்த்துட்டு வந்துடுவோம். இது சென்னையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வீகமான கிருஷ்ணர் ஆலயம். இந்த ஆலயத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இருந்தாலும் ஒரு சில கிளிப்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெள்ளை நிறத்தில் அழகும் ரம்யமும் நிறைஞ்ச இந்த கிருஷ்ணர் கோயில் எனக்கு விளக்குகளோட வெளிச்சத்தில் மஞ்சள் நிறமாக காட்சி அளித்தது. இறங்கி வரும்போது காமதேனுவும் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் சென்னை வரீங்கன்னா முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கோயிலை விட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங் ஏரியாவும் இருக்கும். நான் கோகுலாஷ்டமிக்கு போனப்போ எனக்கு பிரசாதமாக நெய் கேசரி கொடுத்தாங்க. போனது நைட்டுங்கிறதுனால இந்த கோயிலோட அழகை நான் முழுமையாக காட்ட முடியல. பகலில் ஒரு நாள் போகும்போது வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். தர்மம் நிச்சயம் வெல்லுன்ற தத்துவத்தை உலகுக்கு சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா. இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி நிச்சயன்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை பயணிங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.